பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த அருமையான புதிய நாள் காலவெளியிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தினாலும் நம்மை மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு ஒரு புதிய லோக சுவாத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். 1 பேதுரு 4:16. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினாலே பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு பொதுவான நிருபத்தில் எல்லா சிதறி இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அவர் எழுதுகிறார். அந்த முதல் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களுக்கு வந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள் நிறைய இருக்கிற நேரத்தில் எழுதப்பட்டது. சோதரம். அப்படியானால் ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பதனாலே பாடுகப்பட்டார், வெட்கப்படாமல் இருந்த நிமித்த தேவனை மயப்படுத்த கடவுள் என்று சொல்லப்பட்டது. பாடுகள் கிறிஸ்தவனாய் இருப்பதனாலே அந்த நாட்களில் அதிகமாய் வந்தது. கிறிஸ்தவனா இல்லாவிட்டாலும் பாடுகள் இருக்கு. ஆனாலும் கிறிஸ்தவனாய் இருப்பதனாலே ரோம் அரசாங்கத்தாலே வந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், அவமானங்கள், சிறைகள், சிறைச்சேதங்கள், இப்படி நிறைய காரியங்கள் முதல் நூற்றாண்டுல வந்தது. அதனாலதான் அவர் எல்லாத்துக்கும் பொதுவாக எழுதும்போது, நீங்க படுகிற பாடுகளுக்கு பலனை கர்த்தர் ஒரு நாள் உங்களுக்கு கொடுப்பார், அதனால நீங்க வெட்கப்படாமல் இருங்க. எதற்கு வெட்கப்படாம இருங்கன்னா, கிறிஸ்து நிமித்தம் படுற பாடு. இப்ப வெளிப்புற கிறிஸ்து இல்லாதபடி நிறைய பாடுகள் படுறாங்க. உலக பிரகாரமாக நிறைய பாடுகள் இருக்கு. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், வேலை செய்கிற இடங்கள்ல, மற்ற இடங்களில், எல்லா இடத்துலையும் பாடுகள். ஒரு மனுஷனும் பாடில்லாத மனுஷன் இல்லை. ஆனா ஒரு மேன்மையான காரியத்தை அங்க சொல்லப்பட்டிருக்குது. அவன் பாருங்க, பாடுகள் வெட்கப்படாமல் அதை நிமித்த தேவனை மகிமைப்படுத்த கடவுள். அப்போ கிறிஸ்துவ நிமித்தம் யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ தேவன் நாமம் மகிமைப்படும் அது நிமித்தமாக என்று சொல்லப்படும். இப்போ உலகத்துல கஷ்டமான பாடு எந்த நாட்கள் எடுத்துக்கொண்டாலும் பாடுகள், அன்றைக்கும் பாடுகள். ஆனா அன்றைக்குள்ள பாடுகளை அநேக பேர் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தார்கள், மரித்தார்கள். அவர்கள் சித்திரவதை பட்டார்கள். அவர்கள் பயங்கரமான கஷ்டங்களை பட்டு கர்த்தருக்கென்று ஜீவனை கொடுத்தார்கள். கர்த்தருக்காக எல்லாவற்றையும் சகித்தார்கள். கர்த்தருக்காக உயிரை கொடுத்தார்கள். அவர்கள் பரலோகத்தில் மறுபடியும் உயிரை பெற்றுக்கொண்டார்கள். சோதரம். அந்த நாட்கள் அப்படி நடந்தது. அதனாலதான் பேர் சொல்றாரு, நீங்கள் தேவன் கிறிஸ்தவனா இருப்பதனாலே உங்களை பகைத்தார். பயப்படாதீங்க, தைரியமா இருக்கு. இன்றைக்கு அதே தான் நடந்து கொண்டிருக்கிறது. 2000 வருஷங்களுக்கு முன்பாய் நடந்த அதே காரியம் இன்றைக்கு இருக்கிறது. கிறிஸ்தவனா இருப்பதனாலே பகைக்கிறார்கள், கிறிஸ்தவனா இருப்பதனாலே ஒதுக்கி வைக்கிறார்கள். நீங்க ஆண்டவர் பிள்ளை இருப்பதனால உங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது என்று சொல்கிறார்கள். கவர்மெண்ட்ல சலுகை இல்லை, வேலை இடங்களிலே மதிப்பு இல்லை, போர் இடங்களிலே மரியாதை இல்லை, எங்க பார்த்தாலும் அவமானங்கள். ஓ, கிறிஸ்தவனை மாறிட்டாங்க, அவமானங்கள். அப்படிப்பட்டால் பாரு, அப்படி நீங்கள் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருங்கள் என்று சொல்லப்பட்டது. நீங்க வெட்கப்பட்டு போயிட, ஐயோ என்னை பாடுபடுத்திட்டாங்களே, மோசமா திட்டாங்களே, என்ன மோசமா நடத்திட்டாங்களே, எனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கலையேன்னு சொல்லி வெட்கப்படாம இருந்து என்ன செய்யுங்க, அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நீ அப்படி இருக்கும்போது தேவனை நீ மகிமைப்படுத்தினால் அது மேன்மையான காரியமா இருக்கும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார். கிறிஸ்துக்கு உள்ளான பாடுகள், கிறிஸ்துக்கு வெளியே உள்ள பாடுகள். கிறிஸ்துக்கு வெளியே பாடுபட்ட எந்த பிரயோஜனம் கிடையாது கர்த்தருக்கு. அதனால கர்த்தர் எந்த பிரச்சனையும் கொடுக்க அவங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. கர்த்தருக்குள் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் உங்களை திட்டலாம், உதைக்கலாம், அடிக்கலாம், என்ன பண்ணலாம், சிறையில போல என்ன பண்ணாலும் அதனாலே உங்களுக்கு மேன்மை உண்டு. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பாருங்க, வசனம் சொல்லுது, தேவனை மகிமைப்படுத்த கடவன். அதனாலே நீ பெரிய மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்வாய், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய், மேன்மையான உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்வாய், மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாய். அதனாலதான் பாருங்க, இதே பேதுருதான் இப்படி சொன்னவன். அவருடைய மரணத்தை குறித்து நீங்க படிக்கும்போது மரணத்தை குறித்து பின்னாடி அவன் எப்படி மரித்தான் என்பதை கூட சொல்லியிருக்கிறான். இந்த பைபிளை சொல்ல மரணத்தை குறித்து அது பின்னாடி நான் பிப்ளிக்கல்
வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொருடைய அப்போஸ்தலர்கள் எப்படி மரித்தார்கள், தோமா எப்படி மரித்தான் என்று சொல்லி நமக்கு பார்க்கிறோம். நம்முடைய மദ്രാஸ்ல சென்னையில மரித்தான், சின்ன மலையில, அது எப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் மரித்தார். அதே போல பேதுரு கூட எப்படி மரித்தார் தெரியுமா? தலைகளாய் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். இப்படி பல இடங்களில் பல விதமாய் மரித்தார். இங்க ஈட்டியால் குத்தப்பட்டு மரித்தார். ஏனென்றால் கிறிஸ்தவனா இருப்பதனாலே பிரச்சனை, உண்மையா இருப்பதனாலே பிரச்சனை, ஆண்டவருக்கு பயந்து நடப்பதினாலே பிரச்சனை, நீதியாய் நடப்பதினாலே பிரச்சனை உண்டாகும். அப்படி நடந்தால் நீங்கள் கர்த்தருக்கு மகிமைப்படுத்துங்க. நீங்க என்ன செய்யுங்க? வெட்கப்படாமல் இருங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதனாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னார். நாட்கள் அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான் சூழல் இருக்கிறதா? நீங்க கிறிஸ்தவனா இருப்பதனால ஒதுக்கி வைக்கிறாங்களா? கிறிஸ்தவனா இருப்பதனால ஒரு அலட்சியம் பண்றாங்களா? கவலைப்படாதீங்க, வெட்கப்படாமல் இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுறார். வெட்கப்படாதீர்கள், இதனாலே வெட்கப்படாது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்காக நான் பாடுபட தகுதி தருணத்தை கொடுத்தீரே, நன்றி என்று சொல்லு. உமக்காக திட்டு வாங்குறதுக்கு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தீர், நன்றி என்று சொல்லு. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். சீசர்கள் எல்லாரும் அப்படித்தான். பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் கூட, புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் இயேசுக்கு பின்னாடி எல்லாரும் அப்படித்தான் கஷ்டப்பட்டார்கள். எல்லாரையும் அநேக தீர்க்கதரிசிகள் கஷ்டப்படுத்தினார்கள். ஆனாலும் அவள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. யாரெல்லாம் கஷ்டப்பட்டாலும் ஆசீர்வாதம். இன்னைக்கு கஷ்டப்படுங்க, வெட்கப்படாமல். ஐயோ, என்ன இப்படி பண்ண வெட்கப்படாது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அது மூலம் உங்கள் ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். நீங்க கிறிஸ்துக்கு வெளியே படுறீங்களா, கிறிஸ்துக்கு உள்ள படுறீங்களா என்ற யோசனை பண்ணி பாருங்க. நீங்க கிறிஸ்துவனா இருப்பதினாலே பாடுபட்டால் ஆசீர்வாதம். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை எழுப்பி உங்களை ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் இந்த காலையில் அப்படி செய்வாரா? நான் உங்களுக்கு ஆட்சேபம். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே இந்த அருமையான காலங்களிலே அப்பா, கிறிஸ்து நிமித்தம் பாடுபட்டால் நீங்கள் வெட்கப்படாமல் இருங்கள் என்று சொல்லிக்கிறார்கள். கிறிஸ்து நிமித்தமாய் ஒரு பாடுகளுக்கெல்லாம் நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான். காலைகளிலே எத்தனையோ பேர் ஆண்டவரே உம்மை நம்புகிறதுனாலே, விசுவாசிப்பதினாலே, சபைக்கு போவதனாலே ஆண்டவரே அநேகர் துன்பப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். ஆண்டவர் மூலமாக வெட்கப்படாமல் இருக்க கர்த்தர் தேசியம் செபிக்கிறோம். உண்மையான மகிமை தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களை எல்லாரையும் மாற்றி ஆசீர்வதியும். காலையில் பிதா குமார் நாமத்தினாலே வசனத்தை கேட்கிற பார்க்கிற யாவரையும் மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எங்களை மறைத்துக் கொள்ளுகிறோம். கடைசி நாட்களே உங்களுக்கு பிரியமாய் வாழ, கஷ்டங்களை சகிக்க, துன்பத்தை சகிக்க உதவி செய்யும். ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவ இருப்பதனால உங்களுக்கு பாடு வருகிறதா? பயப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. அது நிமித்தம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு சந்திக்கும் வரையிலும் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.